முருகா சரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. ஜென்ம ஜென்மோ ஜென்மை ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்கிய சாய். ஓம் சாய்ராம். எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுகிறேன், யூகேலேருந்து. இது ரியல் சாய் மிராக்கல்ஸ் சேனலுக்கு எனக்கு இல்லை இதில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இல்லை உங்களுக்கு எல்லாருக்குமே மிக மிக ஒரு ஸ்பெஷலான வீடியோ. ஒரு கதையிலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஒரு உண்மை சம்பவம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க முருகர் பக்தர், தீவிர முருகர் பக்தர். அவங்க ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமாக முருகரை கும்பிட்டு வந்திருக்காங்க. அவங்க அவங்களுக்கு ஒரு ஆசை வருது. அது மிகப்பெரிய ஒரு ஆசை. ஆக்சுவலாக எல்லாருக்கும் இவ்வளோ ஒரு எண்ணம் தோணாது. பட் அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, முருகருக்கு ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வருது. ஏன்னா அது மிக சாதாரணமான விஷயம் கிடையாது. நம்மளை மாதிரி சாதாரண மாதிரி ஆட்களுக்கு அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லைங்களா? அவங்களுக்கு ஆனால் என்னென்னா, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நம்மளால் கோயில் கட்டுறது இதெல்லாம் அவ்வளோ சாத்தியமாக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த ஏக்கம் மட்டும் தீரவே இல்லை. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டெய்லியும் மனசுக்குள்ளேயே முருகனுக்கு ஒரு கோயிலை கட்டி, அவங்களுக்கு எப்படியெல்லாம் நினைக்கிறாங்களோ அப்படி மனசுக்குள்ளே ஒரு கோயிலை கட்டி அதில் முருகனை வச்சு அதில் வழிபாடு செய்கிற மாதிரி அவங்க கற்பனை பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. இது ஒரு அன்றாட செயலாக செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இது மாதிரி நம்ம நிறைவேறாத சில ஏக்கம், சில ஆசைகள் இருக்கும்போது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு ஒரு ட்ரீம் ஹவுஸ் வேணும், ஒரு கனவு வீடு நமக்கு வேணும் அப்படின்னு நினச்சாலே அந்த வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அடிக்கடி கற்பனை பண்ணிட்டு ஆசைப்பட்டு அந்த ஆசையில் அதில் ஒரு இன்பம் நமக்கு கிடைக்கும். அந்த இன்பத்திலேயே நம்ம கொஞ்ச நாள் ஓட்டிகிட்ருப்போம். அது மாதிரி சகோதரி ரொம்ப வித்தியாசமாக மனசுக்குள்ளே முருகனுக்கு கோயில் கட்டி வழிபாடு ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இப்போது இதுக்கு முருகன் சும்மா விடுவாரா சொல்லுங்கள்? எப்பேற்பட்ட ஒரு தூய அன்பு இது இல்லை? அப்போ அவங்களுக்கு என்ன ஒரு பரிசு கிடச்சிருக்கு அப்படின்னா, அவங்க கோயிலுக்கு அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகர் ஒரு கோயிலில் கும்பாபிஷேகம் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அங்கே புதுசாக ஒரு சன்னதி எழுப்பியிருக்காங்க. அவங்களே இவங்க கோயிலுக்கு போகும்போது இவங்கக்கிட்ட கோயில் நிர்வாகமே நீங்கள் எங்களுக்கு ஒரு முருகர் சிலை வாங்கி தர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம்! இது உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். இது சாதாரணமாக நடந்த விஷயம் கிடையாது. முருகப்பெருமானா இது நடத்தின விஷயம் அப்படிங்கிறது இதில் யாருக்கும் எந்த ஒரு டவுட்டுமே இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கோயிலுக்கு சிலை வாங்கி தருவது அப்படிங்கிறது நம்ம நினச்சா அது நடக்காது. நம்ம நினச்சா மட்டும் நடக்கிற விஷயமே கிடையாது. ஒரு சின்ன அன்னதானம், சின்ன தானம் கூட நம்ம நினச்சா மட்டுமே நடக்கிற விஷயம் கிடையாது. அப்படிங்கும்போது கோயிலில் சிலை வாங்கி தருவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு புண்ணியம் செய்ய வேண்டும். அதுக்குன்னு ஒரு கொடுப்பனை இருக்கணும். அதுக்குன்னு நமக்கு ஒரு தகுதி இருக்கணும். இறைவன் தகுதி உள்ள ஆட்களை மட்டும்தான் தேர்ந்தெடுப்பார். அப்படி சகோதரிக்கு அப்படி ஒரு அரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. அது எதனால் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க மனசுக்குள்ளே தானே நீ கோயில் கட்டிகிட்டு இருந்த, இப்போ என்னை சிலையாக வாங்கி வச்சு நீயே டெய்லியும் என்னை பார்க்குற மாதிரி நான் உன்னை பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் மிகப்பெரிய ஒரு பரிசு கொடுத்தார். இந்த மாதிரி ஒரு அரிய வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. அப்படி ஒரு வாய்ப்பு இப்போது நம்ம ரியல் சாய் மிராக்கல்ஸ் RSM ஃபேமிலிக்கு கிடச்சிருக்கு. இப்போது நீங்கள் எல்லாருமே நம்மளை வீடியோஸ் பார்க்குறவங்க நிறைய பேர் முருக பக்தர்கள் தெரியும், சாய்பாபா பக்தர்கள் சில பேர் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். இப்போது நம்ம இந்த சிலை சாய்பாபா சம்மந்தப்பட்டது. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க முருக பக்தராக இருந்தாலும் கூட எனக்காக இந்த வீடியோவை இன்னும் ஒரு சில நிமிஷம் கண்டினியூ பண்ணுங்கள். இது எல்லாருக்குமே நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். இது சாய்பாபா சிலை சம்மந்தப்பட்டது. இப்போது பாபா இந்த மாதிரி ஒரு அரிய பெரிய வாய்ப்பை ரியல் சாய் மிராக்கிள்ஸ் சேனல் மக்களுக்கு, இந்த ஒரு குடும்பத்துக்கு ஒரு பரிசாக, ஒரு வாய்ப்பாக, மிகப்பெரிய வாய்ப்பாக நம்ம கொடுத்துருக்கார். என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு 1.5 மாதம் முன்னாடி நம்ம ரியல் சாய் மிராக்கிள் சார்பாக ஒரு சின்ன சாய்பாபா சச்சரித குரூப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதில் நான் இருக்கேன். பட் நான் ஆக்டிவாக இல்லை. ஜெயஸ்ரீ சிஸ்டரும் மகாதேவி சிஸ்டரும் தான் ஆக்டிவாக ரன் பண்ணிருக்காங்க. மெயினாக அது சாய்பாபா பக்தர்கள் இருப்பாங்க, அதில் முருக பக்தர்களும் இருக்காங்க, 2 சமயம் கும்பிட்றவங்களும் இருக்காங்க. இப்போது சேலமில் பொங்கப்பாலி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. பொங்கப்பாலி அப்படிங்கிற ஊரில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. அங்கே பிரத்யங்கரா, காளி, ராமர், சீதை, லக்ஷ்மணன் இப்படி எல்லா சாமியும் இருக்குது. அங்கே ஒரு சாய்பாபா சன்னதி எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அந்த கோயில் நிர்வாகம் சம்மந்தப்பட்டவங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற ஒருத்தங்களில் கூட கனெக்ஷன் இந்த மாதிரி நம்ம இந்த அன்னதானம் இந்த மாதிரி சின்ன சின்ன சில சேவைகள்லாம் பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிறது கேள்விப்பட்டு உங்கள் சேனல் அந்த வாட்ஸ்அப் குரூப் வழியாக நீங்கள் எங்கள் கோயிலுக்கு சாய்பாபா சிலை வாங்கி தர முடியுமா அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் ஒரு 1.5 மாதம் முன்னாடி வச்சாங்க.
இது வந்து ஜெயஸ்ரீ சிஸ்டர் வழியாக எனக்கு வந்தது. இதை நான் கேட்டப்போ எனக்கு சத்தியமாக சொல்கிறேங்க, எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல, ஒன்றுமே புரியல. இந்த வாய்ப்பு எப்படி நம்ம வந்து தவற விட முடியும்? இது வந்து கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு அரிய வாய்ப்பு. இது பாபாவாக நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. நம்ம சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்மளுடைய இந்த ஒரு என்ன நோக்கத்துக்காக இந்த சேனல் நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லி நான் பல தடவை சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் ஒரு சின்ன நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய சின்ன வயசுலேருந்தே வந்து எனக்கு ஒரு பெரிய ஆம்பிஷன். அதுக்கு வந்து இந்த யூடியூப், இந்த சோஷியல் மீடியாங்கிற விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதில் வந்து இந்த இறைவன் சம்மந்தப்பட்ட, ஸ்பிரிச்சுவாலிட்டி சம்மந்தப்பட்ட இந்த விஷயம் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப என்னுடைய அந்த கனவை வந்து நனவாக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் வந்து சொல்கிறோம். நான் வந்து இந்த சேனல் ஆரம்பித்த கொஞ்சம் மாதத்துலேயே வந்து எல்லாருக்கும் சாய்பாபா சிலை, நிறைய பேருக்கு எனக்கு கவுண்ட் கூட ஞாபகம் 50 100 கூட தெரியலைங்க, 100 பேர்கிட்ட சாய்பாபா சிலை, சரி ஃபோட்டோ, உதி, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு கிடைச்ச ஒரு பரிசாவோ இல்லை வந்து என்னன்னு தெரியல, எனக்கு இது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு தெரியல. நம்ம இந்த ஒரு நோக்கத்துக்கு கிடைச்ச ஒரு நல்ல பரிசாக இதை நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இப்படி ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது அடுத்தது என்ன அப்படின்னா, ஒரு 3 அடி சிலை அப்படிங்கிறது தான் கோயில் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. இது சரி அப்படின்னு நாங்களும் சொல்லியாச்சு. சொன்னதுக்கப்புறம் நாங்கள் வந்து அமௌண்ட் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது கிட்டத்தட்ட பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஒரு 2 to 2.5 lakhs அப்படிங்கிற மாதிரி போச்சு. எனக்கு பண்ண முடியுமான்னு ஒரு பக்கம் உதறல் இருந்தாலும் ஜெய்ஸ்ரீ சிஸ்டர், மகாதேவி சிஸ்டர் இல்லை இது நம்ம பண்ணுறோம், கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு அவங்க 2 பேரும் தான் நம்பிக்கை கொடுத்தாங்க. நிஜமாக சொல்கிறேன், அவங்க தான் இதுக்கு முக்கால்வாசி வேலை பண்ணாங்க. ஜெய்ஸ்ரீ சிஸ்டர் வந்து அநியாயத்துக்கு எந்நேரம் ஃபுல்லாக எல்லாரோடையும் கான்டாக்டில் இருந்து இதை வந்து கண்டினியூஸாக வந்து ட்ராக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் இதில் பெரிய வேலை அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணலைங்க. டொனேஷனுக்காக சில பேர்கிட்ட நான் வாட்ஸ்அப்பில் கேட்டேன், அவ்வளோ மட்டும்தான். இன்னொன்று என்னென்னா, இதில் வந்து எனக்கு ஒரே ஒரு ஆசை என்ன அப்படின்னா, நான் இப்போ தான் கீழவேலூர் பாபா கோயிலில் வந்து நான் நன்கொடைக்காக நான் கேட்டிருந்ததுனால அடுத்து ஒரு சில வாரங்கள்லேயே வந்து இதுக்காகவும் நம்ம வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி உடன்பாடு இல்லாமல் இருந்தது. என்ன அடிக்கடி இவங்க இது மாதிரி டொனேஷன் கேட்குறாங்கன்னு நினச்சிருவாங்களோ அப்படின்னு ரொம்ப பயப்பட்டேன். அதனாலே வந்து நாங்கள் வாட்ஸ்அப் வழியாகவே கேட்கலாம், முடியாத பட்சத்துக்கு வீடியோ போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம். பார்த்திங்கன்னா ஆரம்பித்து ஒரு 10-20 நாள்லேயே வந்து 1 lakh வந்து கலெக்ட் ஆகிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் மூவ் ஆகலை, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனோம். அப்போ பாபாகிட்ட தான் நாங்கள் 3 பேருமே வேண்டிக்கிட்டோம். நான் பாபாகிட்ட வந்து வீடியோவே போடாமல் நான் இது வந்து கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் பாபா, அதை மட்டும் இப்படியா நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு வேண்டியிருந்தேன். அதுக்கப்புறம் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அடுத்த ஒரு வாரத்துலேயே 1 lakh அப்படிங்கிறது 2 lakhs ஆச்சு. அதாவது நாங்கள் எங்கேருந்து டொனேஷன் கேட்டவங்க அவங்க மற்றவங்ககிட்டலாம் கேட்டு வாங்கி கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. இதோட எண்ணம், இந்த நோக்கம் வந்து எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஈடுபடும்போது நம்மளுடைய கர்மாவில் வந்து ஒரு பகுதி வந்து கழியும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால் வந்து இந்த நோக்கத்தை, இது ஒரு பெரிய வாய்ப்பாக அவங்களும் பயன்படுத்தி அவங்க வந்து ஒரு சர்வீஸாக மற்றவங்க கிட்டேருந்து வாங்கி எல்லாம் கொடுத்தாங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 lakhs வந்து எங்களுக்கு அமௌண்ட் வந்து சேர்ந்துருச்சு. அதே மாதிரி பாபாவும் ஜெய்ப்பூரில் இருந்து இப்போது சேலமில் முந்தா நேற்று கோயிலுக்கு வந்து இறங்கிட்டார். கோயிலுக்கு வந்தாச்சு. அந்த வீடியோஸ் வந்து நான் இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். சரிங்க, வீடியோ பார்க்கும்போதே முக்கியமான நடந்த 2 சொல்கிறேன். இப்போ இவ்வளோ பண்ண வச்ச பாபா, இது வந்து நம்ம பாபா பண்ண வச்சார் அப்படின்னு நம்புகிறோம். நீங்கள் வந்து இது எப்படி நீங்கள் இப்போ நினைக்கிறீங்க அப்படின்னு கூட கேட்கலாம். நீங்கள் வந்து இப்போ ஒரு சம்பவம் சொல்கிற கேளுங்க. இப்போது ஜனவரி 1ஆம் தேதி ஜெயஸ்ரீ சிஸ்டர், மகாதேவி சிஸ்டர் எல்லாம் வந்து போய் நேரடியாக கோயிலை வந்து விசிட் பண்ணி, அந்த கோயிலில் எங்கே வந்து பாபாவோட அந்த சன்னதி வரப்போது எங்கே உட்கார வைக்க போகிறாங்க என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து கோயில் நிர்வாகத்தில் சம்மந்தப்பட்ட குருக்கள் எல்லார்கிட்டையும் பேசிட்டு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க. இப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு வாரம் கழித்து பாபா வந்து அந்த கோயில் குருக்களோட கனவுல போய் நான் எங்கே உட்காரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க. ஆனால் நான் எங்கே உட்காரணும்னு நான் விருப்பப்படுறேன்னா, நான் சொர்ண பாபா, நான் இந்த கோயிலோட குபேர மூலையில் வடக்கு முகமாக பார்த்து உட்காரணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னை அந்த மாதிரியே உட்கார வைங்க அப்படின்னு கோயில் குருக்களோட கனவுல போய் சொல்லியிருக்காரு. இப்போது இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இது பாபா இதெல்லாம் பார்த்துட்ருக்காரு, அவர் தான் இதை பண்ண வைக்கிறாரு அப்படின்னு வந்து நம்ம எப்படி நம்பாமல் இருக்க முடியும் இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம்? அதனால் கோயில் குருக்கள் இப்படி ஒரு விஷயம் சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்க முடிவை வந்து மாற்றிட்டாங்க. பாபா எங்கே உட்கார வைக்க சொன்னாரோ பிரத்யங்கரா தேவியோட சன்னதிக்கு
பின்னாடி குபேர மூலையில் வடக்கு முகமாக பார்த்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அங்கே தான் பாபா உட்கார வைக்க போகிறாங்க. அது இல்லாமல் திரும்பியும் இப்போ ஒரு வாரம் முன்னாடி பாபா வந்து கனவுல போயிட்டு எனக்காக நீ வந்து 48 நாள் மௌனம் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரும் அதே மாதிரி 48 நாள் இப்போ மௌன விரதம் இருக்கார். இப்போது ஆல்ரெடி 10 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து பாபாவாக முடிவெடுத்து நம்மளை தேர்ந்தெடுத்து நம்ம வழியாக வந்து ஒரு கோயிலுக்கு போய் உட்காந்து அங்கே லட்சக்கணக்கான பக்தர்களை வந்து வருஷ கணக்கில் வந்து ஆசீர்வதிக்க போகிறாருன்னா அங்கே வந்து நம்மளுடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நம்மளுடைய கை தடம் அங்கே இருக்குது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். இதில் சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும், இதில் டொனேஷன் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மெயினாக வந்துட்டு ஜெய் சிஸ்டர், மகாதேவி சிஸ்டர் 2 பேருக்கும் ரொம்ப 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 நன்றி. ஜெய் சிஸ்டர் அநியாயத்துக்கு வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு ட்ராக் பண்ணிங்க. உண்மையாக மறக்கவே மாட்டேன் உங்களோட இந்த உழைப்பு, இந்த ஆத்மார்த்தமான இதை வந்து கண்டிப்பாக மறக்கவே மாட்டேன். 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இது வந்து நமக்கு பாபாவாக கொடுத்த ஒரு வேலையை மிக மிக சிறப்பாக பண்ணி முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய வேலை இருக்குது. பாபாவுக்கு ஆக்சசரிஸ்லாம் வாங்கணும், இன்னும் கும்பாபிஷேகம், அன்னதானம், இப்படி விஷயங்கள்லாம் வந்து இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் நாங்கள் வந்து அதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுட்டு அதுக்கான பிளான்ஸும் வச்சுருக்கோம். கண்டிப்பாக இந்த ஏரியாவில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பாபாவை போய் தரிசிக்கணும் அப்படின்னா அந்த கோயிலுக்கு தாராளமாக நீங்கள் வந்துட்டு போய் தரிசிச்சுட்டு வாங்க. இது ஃபர்தராக வந்து இது கும்பாபிஷேகம் எப்போ என்னங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோலையோ இல்லை கம்யூனிட்டி போஸ்ட்லேயோ வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் நான் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது சொல்கிறேன். ஏன்னா நிஜமாக சொல்கிறேன், எனக்கு இன்னுமே சத்தியமாக நம்ப முடியல. நம்ம வந்து என்ன அப்படி ஒரு சேவை பண்ணிட்டோம். நம்ம பக்திக்கு நம்ம வந்து எந்த அளவுலையும் வந்து ரொம்ப சிரத்தை எடுத்துகிட்டது கூட கிடையாது. நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா ஏதோ ஒன்று நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெளிவாக தெரிஞ்சுது. அதனால் வந்து நிஜமாக சொல்கிறேன், நான் முறையாக இந்த சேனல் ஆரம்பித்து எந்த ஒரு நோக்கத்துக்காக வந்து மனசில் வந்து எப்பயுமே என்னுடைய இந்த நோக்கத்தை வந்து என்னை எந்த காலத்திலும் மாற்றினதே கிடையாது. இது நமக்கு நடந்த ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்கிறது மூலமாக பாசிட்டிவாக அவங்க லைஃப்லேயும் சேஞ்ச் கொண்டு வர முடியும், அந்த நம்பிக்கை கொண்டு வரது மூலமாக அவங்க வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படின்னு நான் நம்பி ஒரு 4 வருஷம் முன்னாடி ஆரம்பித்து இது நான் பண்ணினேன். நடுவில் சில தடங்கல்கள், சில பெரிய விஷயங்கள், இழப்புகள் எல்லாமே நடந்தாலும் திருப்பியும் நான் அதை கன்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். வெறும் சாய்பாபா சேனலாக இருந்த இது இப்போது முருகன் அடியவர்கள் தான் ஏகப்பட்ட பேர் வந்து என்ன சொல்கிறது, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்காங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. நானும் வந்து நிறைய முருகர் வீடியோ தான் போடுறேன். பட் எனக்கு எந்த இடத்துலையும் வந்து சாய்பாபா வேறு முருகன் வேறு அப்படின்னு வந்து தோணுனதே கிடையாது. எப்போ ஒரு வாட்டி தான் சாய்பாபா வீடியோ போடுறேன். பட் சாய்பாபா இல்லை அப்படின்னா நான் இல்லை, அது எனக்கு வந்து நல்லாவே தெரியும். இப்போ வரைக்கும் வந்து எனக்கு அப்பாவா, அம்மாவா, தாத்தாவா, அண்ணனா, எனக்கு வந்து உடனே எனக்கு யார் ஞாபகத்துக்கு வருவாங்க அப்படின்னா பாபா தான். முருகன் எனக்கு குழந்தை, பாபா எனக்கு அப்பா. எனக்கு இந்த உறவுகள் இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே கிடையாது, நானும் கிடையாது. இது வந்து ஏன்னா இது தனிப்பட்ட ஒருவருடைய ஒரு விஷயம் கிடையாது. இது நம்ம சேனலுக்கு, நம்ம ஆர்எஸ்எம் குடும்பத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பரிசு. நம்ம இந்த பயணத்தை இதே மாதிரி தொடரலாம், இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணலாம். நீங்கள் கமெண்ட்டில் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இல்லை நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு வேளை நமக்கு இன்னொரு வாய்ப்பு கடவுள் கொடுத்தா இதில் நீங்களும் பங்கெடுத்துக்கணுமா அப்படிங்கிறதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து நான் உரிமையோடு உங்கள்கிட்ட ஏதாவது உங்களுக்கு சேவை வேணும் அப்படின்னா உங்கள்கிட்ட நான் வந்து கேட்க முடியும். அதனால் நீங்கள் மறக்காமல் அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்களாம் என்ன நினச்சிப்பீங்களோ அப்படிங்கிறது வந்து எனக்கு எப்போவுமே ஒரு பதற்றம் எப்போவுமே இருக்குது. அதனால் தயவுசெய்து நீங்கள் அதையும் கமெண்ட்டில் போடுங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் இன்னொரு தடவை பண்ணும்போது நான் எல்லாத்தையும் இன்னும் நிறைய பேர்த்த இன்வால்வ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? எனக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப நிறைவாக இருக்குது இந்த வீடியோ. அதனால் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி கண்டிப்பாக இந்த சேனல் ஒர்த்து தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஓம் சாய்ராம், முருகா சரணம்.